Hi friends, welcome to Vivid Tech. இந்த வீடியோல நம்ம சாம்சங் மொபைல்ல ஒன் UI 7 அதாவது ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணி எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது உங்க சாம்சங் ஃபோன்ல நீங்க ஆட்டோ அப்டேட்ஸ் ஆன் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்படி அப்டேட் ஆன் பண்ணியிருக்காட்டி உங்களுக்கு நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு தான் செக் பண்ணணும். அதாவது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கு பிறகு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் யுவர் ஃபோன் ஒன் UI 7.0 அப்படின்ற மாதிரி காட்டும். அதோட இதில் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றதையுமே உங்களால் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதில் டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஒன் UI 7 அதாவது ஆண்ட்ராய்ட் 15 வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அப்படி டவுன்லோட் ஆகினதுக்கு அப்புறமா ஸோ கெப்பாசிட்டி வந்து 3.6 GB வரைக்கும் இருக்குது. ஸோ வேர்ஷன் என்னென்ன வேர்ஷன் அப்படின்றது, வேர்ஷன் நம்பர்ஸ், என்னென்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆகுது, கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஸோ உங்களால் இந்த கீ ஃபீச்சர்ஸையுமே கிளிக் பண்ணி என்னென்ன டிப்ஸுக்குள்ளே வந்து ஆண்ட்ராய்ட் 15 ஃபீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டவுன்லோடை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைம் லெஃப்ட் அப்படின்னு காட்டி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒன் UI 7.0 அதாவது ஆண்ட்ராய்ட் 15 வந்து சாம்சங் ஃபோனில் அப்டேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா மிச்ச ரிவ்யூவை பார்ப்போம். தேங்க்யூ.